பிரைஸ் விட் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் தினம் முதலாவது உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து இன்னைக்கு தான் பிறந்தாரா பிரதர் அப்படின்னு கேட்டால் என்னால் ஷுவராக சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று உறுதியாக சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பிறந்தது உண்மை. இயேசு கிறிஸ்து பிறந்ததினால் முழு உலக சரித்திரமும் பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் என இரண்டாக பிரிந்ததும் உண்மை. அப்போ ஏன் பிரதர் இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் அப்படின்னா, ரோமர் 14:6 வாசிக்கிறோம், நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் அதை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் அதை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். ரொம்ப முக்கியமான காரியம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 4:19 சொல்றாரு, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் நான் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்றார்ல. அன்றைக்கு மரியாள் கிருபை பெற்றதன் நிமித்தம் கிறிஸ்து அவர்களிடத்தில் உருவானார். நாமும் கிருபையை பெறுகிற போது, கிருபையை தேடுகிற போது நம்மிடத்திலும் கிறிஸ்து உருவாவார்ல. சங்கீதம் 85:10 வாசிக்கிறோம், கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நாம் சத்தியத்தை கை கொள்ளும் போது, சத்தியத்தை வேதத்தை அனுதினமும் வாசிக்கும் போது கிருபை நமக்குள்ளாக வாசம் செய்யும், கிறிஸ்து நம்மிடத்தில் உருவாவார்ல. தேவனாகிய கர்த்தர் முழு உலகத்தையும் வார்த்தையினால சிருஷ்டித்தார். மனுஷனுடைய பாவத்தையும் வார்த்தையினாலே நிவர்த்தி ஆக்கிடலாம்ல. ஆனால் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ண விரும்புகிறார்ல. அவர் நம்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனால் நிச்சயமாக உதவி செய்வாங்க என்ற நிலை மாறி அவர்கள் வீட்டுக்கு எப்போ சென்றாலும் உதவி செய்வாங்க என்ற நிலை வரணும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அதுதான் கிறிஸ்து பிறந்ததற்கான நோக்கம். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.